எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சில அன்னோன் ட்ரிக்ஸ் எக்ஸலில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்படி ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது அப்படிங்க. இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ ஒவ்வொரு நேமுக்கு கீழே ஒரு சில டீட்டெயில் இவர் வந்து உதாரணத்துக்கு இது என் பேர் சேல்ஸ் பர்சன் வேணாம். ஸோ நேம்ஸ் இருக்குது. இங்கே வந்து ராஜ்மோகன் எந்த டிபார்ட்மெண்ட், ரவிக்குமார் அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது மேக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட், அது மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? பெட்டராக வந்து இங்கே கிளிக் பண்ணலாம். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்டே போகும். இப்படி இது பண்ணோம்னா ப்ளஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நேம் இருக்குன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டோட நேம் இது பண்ணுறது பிளாங்க் வரும் நம்மளுக்கு கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேம் கீழே நமக்கு வேணுமோ எல்லா நேமையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். கண்ட்ரோலை இப்போ விட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிளாங்க் வந்துடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எல்லா நேமே செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டூப்ளிகேட் இருக்கா அப்படின்ட்டு கிளிக் பண்ணி டேட்டாவில் போயிட்டு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது அதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. பட் டூப்ளிகேட் நேம்ஸை வந்து இங்கே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்து எந்த டேட்டாவிலையும் ஆகலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் ஏரோ செலக்ட் பண்ணிட்டு ஹோம் போங்க. ஹோம் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஹைலைட் ரூல்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் சிம்பிள். ஸோ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மேக்ஸோட நேம் இருக்குது, இங்கேயும் மேக்ஸோட நேம் இருக்குது, சார்லஸும் சேம் கேஸ் தான். ஸோ இப்படி தான் வந்து டூப்ளிகேட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இன்னும் சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்தோட நேம் 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்துச்சு. உதாரணத்துக்கு இங்கே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சில பேர்த்தோட நேம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ அது எந்த நேம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கட்டுங்களா. நிறைய நேம்ஸ் இருக்குது, இங்கேயும் நிறைய நேம்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம் தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ மறுபடியும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் செலக்ட் பண்ணிக்கோ, இதுவும் செலக்ட் பண்ணிக்கோ. 2 ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு சேம் கான்செப்ட்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த நேம்லாம் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ ஒரு டைம் இல்லை 2 டைம் இருக்கிறதுனால டூப்ளிகேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக கலரிங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு அன்னோன் ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்ட்டு ஒரு 5 மந்த்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து மந்த்லி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இயர் முடிஞ்சிருக்கு. 2013க்கு உதாரணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இயர் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஸோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ 5 சீட்லேயும் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் கொடுப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மந்த்லி பட்ஜெட் ஹெட்டர் கொடுக்குறோம்னு வைங்க. ஸோ மெர்ஜி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன டைப் பண்ணுவோம்? மந்த்லி MONTHLY அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை சைஸ் பெருசு பண்ணலாம். ஸோ ஃபார்மேட்டிங் பண்ணிட்டு கலர் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு மறுபடியும் இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னும் பெட்டராக பண்ணுறவங்க கண்ட்ரோல்-C கொடுத்து இங்கே கண்ட்ரோல்-V கொடுத்தாங்கன்னா அப்படி ஒவ்வொரு பேஜாக பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க கட்டுங்களா. ஸோ இதுக்கு வந்து இப்படி போகவே தேவையில்லை. எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சீட்ஸ் எல்லாத்தையும் எந்தெந்த சீட்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம் சேம் கான்செப்டை டெவலப் பண்ண போகிறீங்களோ அந்த சீட்டெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஜானை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜானை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கடைசியாக எது வரைக்கும் செலக்ட் பண்ணணும்? ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரல். ஸோ இங்கே வந்து நான் மே வரைக்கும் பண்ண போகிறேன். ஸோ மேவை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்லேருந்து மேலே இருக்கிற எல்லாமே ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணனால. அடுத்தது போங்க. இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டைமுக்காக நான் பட்ஜெட்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வச்சுருங்க. ஸோ இன்னும் ஹைலைட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ போய் பாருங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எல்லாமே கம்ப்ளீட் டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஸோ இதுன்னு இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு மறுபடியும் ஷிஃப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு நம்பர் 1 அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு அப்படின்னாலும் இங்கே பாருங்கள் எல்லா சீட்லேயும் 1 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பல சீட்ஸில் தேவையான டேட்டாவை ஒரே இடத்துல என்ட்ரு பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு வர முடியும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டேட்டாவை போய் செலக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து 7000க்கு மேலே சேல்ஸ் இருக்கிறது ஹைலைட் பண்ணோம்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு
ஹைலைட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கே 7000 அப்படின்ட்டு பார்த்துட்டு இங்கே ஒரு 7000 இருக்கா இங்கே போயிட்டு ஹைலைட் பண்ணு அப்படின்பாங்க. ஸோ இது மாதிரி 1000 ரெக்கார்டு இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சேம் சிம்பிள் தான். செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் ஏரோ போங்க. போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதில் போயிட்டு எபோவ் ஆட்டோமேட்டிக்காக கிரேட்டர் தென் 7000 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கலர் வந்துடும். கலர் நீங்கள் வேணுங்கிற கலர் இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து பெரிய வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரே வீடியோவில் இருக்குது. அதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பற்றி இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு ட்ரிக்கை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இந்த நெக்ஸ்ட் நாம பிவோட் டேபிள் எப்படி ஒரு ட்ரிக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ட்ரிக்கு. ஸோ பிவோட் டேபிளை பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்குது. பிவோட் டேபிள்னு தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒன் வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிளை பற்றி இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் பிவோட் டேபிளை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. போயிட்டு பிவோட் டேபிள்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பிவோட் டேபிள் வரும். ஸோ அதுக்கு மேலே நம்ம தேவையானதை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபில்டரில் வந்து சிட்டி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து வேல்யூஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிட்டி வந்து ஃபில்டரில் இருக்கும் இங்கே ட்ராப் பண்ணது. ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும், ப்ளஸ் எவ்வளோ சேல்ஸ் வந்து சிட்டி வைஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சிட்டி வைஸ் பார்க்கணும். நான் வந்து இப்போ சென்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது சென்னையை கிளிக் பண்ணால் தான் தெரியும். ஸோ பெங்களூரை கிளிக் பண்ணால் அடுத்தது பெங்களூரோட சேல்ஸ் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை கிளிக் பண்ணால் டெல்லியோட சேல்ஸ் தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டுங்களா? ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஃபில்டரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபில்டரில் இருக்கிற 3 டேட்டாவும் தனித்தனி ஷீட்ஸில் வேணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆல்ரெடி நான் பிவோட் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அனலைஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேஜஸில் வந்து ரிப்போர்ட் ஃபில்டர் காட்டுங்க அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி சிட்டி தான் வந்து ஃபில்டரில் இருக்குது. ஸோ ஃபில்டரில் வந்து சிட்டி தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஃபில்டரில் சிட்டி தான் இருக்குது. ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் சென்னைக்கு தனியாக, பெங்களூருக்கு தனியாக, டெல்லிக்கு தனியாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு சிட்டியை நான் தூக்கிடுறேன். சிட்டியை தூக்கிட்டு வேறு எதுவும் போடுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாது. சரி, ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ஃபில்டரில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதை வேணாலும் நீங்கள் ஃபில்டரில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு சூப்பரான ட்ரிக் என்ன அப்படின்னா கரன்சியை வந்து ஃபார்மேட் பண்ணுறது. ஸோ இது எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இங்கே கரன்சியை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் இது வந்து ஷார்ட்கட் தான். என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கீபோர்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணாதீங்க. F3க்கு கீழே 4 இருக்கும். அந்த 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கரன்சி ஃபார்மேட்டிங்க்கு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து டெசிமல் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் ஃபில்டர் பண்ணும்போது இந்த டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகணும். உதாரணத்துக்கு சம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன்னு வைங்க. என்ட்ரு கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துடுது. ஸோ நான் ஃபில்டர் பண்ணப்போ இங்கே சென்னையை ஃபில்டர் பண்ணுறேன். சென்னையோட சேல்ஸ் மட்டும். ஸோ வந்து ஃபில்டர் பண்ணாலும் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஏன்னா வந்து என்டையர் ரேஞ்ச் இது சம் இருக்குது. ரேஞ்ச் வந்து இன்னும் இருக்குது. ஸோ இங்கே நான் ஃபில்டர் பண்ணி சென்னைன்னு கொண்டு வரப்போ இங்கே சென்னையோட டோட்டல் மட்டும் வரணும் அப்படின்னா சப் டோட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த ட்ரிக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஈக்குவல் டு சப் டோட்டல்னு கொடுங்க. சப் டோட்டல்னு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்தோன்னே இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து கீழே வந்து ஆவரேஜ் பண்ண போகிறீங்களா, சம் பண்ண போகிறீங்களா, மினிமம் மேக்ஸிமம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஃபார்முலாஸை பற்றி மட்டும் நம்ம தனியாக வீடியோ போட்டுருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்முங்கிறது 9. ஸோ நீங்கள் நம்பர் 9 இதை செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா நம்பர் 9 கூட கொடுக்கலாம். நான் நம்பர் 9 கொடுத்துக்கிறேன். நம்பர் 9 கொடுத்தாலும் சேம் தான். ஓகே, கமா கொடுங்க. கமா கொடுத்தோன்னே ரெஃபரன்ஸ் எந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கும். இந்த ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டு அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து இப்போ வந்து டோட்டல் இருக்கும். ஸோ சேம் டோட்டல் வந்துருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நான் சென்னையை வந்து கிளிக் பண்ணி உதாரணம் டெல்லியை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக டெல்லியோட டோட்டல் வந்துருச்சு. ஸோ இது வந்து டெல்லி சென்னைக்கு தான் இல்லை. இங்கே வந்து நான் கிளிக் பண்ணிட்டு கொக்கோகோலாவை நான் செலக்ட் பண்ணாலும் கொக்கோகோலாவோட சப் டோட்டல் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இது மூலிமா நம்ம சப் டோட்டல் ஈஸியாக பண்ணலாம். அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான
டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து கோகோ சென்னை 2க்கும் வந்து நான் ஃபில்டர் பண்ணா, இங்க போய் ஃபில்டர் பண்ணி, இங்க போய் ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு வந்து இது எக்ஸல்ல வந்து ஸ்லைசர் குடுத்துட்டான். ஸோ அத யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க போயிட்டு இதுல வந்து ரிப்பன் டேப்ல டிசைன கிளிக் பண்ணுங்க. டிசைன கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஸ்லைசர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்லைசர் ஓப்பன் ஆகி எல்லா ஹெட்டரும் குடுத்துரும். நம்மளுக்கு என்ன ஒண்ணு சிட்டியும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிராண்ட் அப்படின்னு பீவரேஜ் பிராண்ட் கேட்டுங்களா? 2யும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க 2 ஆப்ஷனுமே நமக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ, இத நீங்க மினிமைஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அதனால நான் ரொம்ப இதுல கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ, இது இருந்தாலும் நம்ம தெரியறதுக்காக ஓரளவு மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ, இப்போ வந்து நான் சென்னைய கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க சப்டோட்டல் வந்து சென்னைக்கு மட்டும் மாறிக்கும். பெங்களூர கிளிக் பண்ணேன் அப்படின்னா, பெங்களூர்ல எதுவுமே கிடையாது. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோகோ மட்டும் இருக்கு. அதனால வந்து எந்த டேட்டாவும் வரல. ஸோ, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இங்க வந்து இப்ப நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஸோ, இதே வந்து எனக்கு மல்டிபிள் இது வேணும் அப்படின்னா, டெல்லி, பெங்களூர்ல கோகோ கோலா கோகோ தவிர மீதி எல்லா டீட்டெயில் வேணும் அப்படின்னா, இங்க கண்ட்ரோல் நான் பிரஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க எத வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, உதாரணத்துக்கு சென்னை, டெல்லி. இதுல வந்து எனக்கு வந்து கோகோ இங்க பாருங்க செலக்ட் பண்ண ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணி பிரஸ் பண்ணா போயிரும். ஸோ, இதோட டீட்டெயில் மட்டும். கோகோ டயட் கோக் அடுத்து வந்து பவுடர் என்னமோ இருக்கு. பவுடர் என்னமோ இருக்கு. சரி ஓகே. ஸோ, இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சப் டோட்டல் வந்துரும். ஸோ, இப்படி தான் வந்து நம்ம பிவோட் டேபிள்ல ஸ்லைசர யூஸ் பண்ணி சப் டோட்டல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூக்கு தகுந்த மாரி இது மாரி சார்ட்ஸ வந்து ஃபார்முலா வச்சு எப்படி கொண்டு வரது அப்படின்ட்டு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ, இது ரொம்ப சிம்பிள். ஸோ, வந்து இங்க வேல்யூஸ் இருக்கு. ஸோ, 100ன்னா பெரிய பாரா இருக்கும். 50ன்னா சின்ன பார். 1ன்னா ரொம்ப சின்ன பார். ஓகேங்களா? ஸோ, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அத எப்படி பண்றது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஈக்குவல் டூ REPTன்னு டைப் பண்ணுங்க. ரெப்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ, இங்க வந்து டெக்ஸ்ட்ல வந்து நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது ரிப்பீட்டடா வரும். ஸோ, ரெப்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ, இங்க வந்து என்ன பண்ணணும், இதுக்குள்ள ஒரு கொட்டேஷன் ஓப்பன் பண்ணுங்க. எது எது மாரி வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க எது மாரி சார்ட் வேணுமோ அது மாரி செக் பண்ணிக்கோங்க. நான் இது மாரி வச்சுக்கிறேன். ஒரு பார் வச்சுக்கிறேன். கமா குடுத்துறேன். கமா குடுத்துட்டு நம்பர் சீரிஸ்ல வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ, இத செலக்ட் பண்ணிட்டு என்டர் குடுங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டேஷன் வந்துச்சு. இது 100 டைம் வந்து இந்த பார் ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ, இத டிராக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது வந்துரும். பட் ஆனா நான் காட்டுன சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இப்ப இருக்க சார்ட் டிஃபரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து இந்த ஃபாண்ட்ட போய் சேஞ்ச் பண்ணி விடுங்க. ஸோ, இங்க போயிட்டு அ பிளேன் டைப் பண்ணுங்க. இங்க போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ப்ளே பில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க ப்ளே பில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுல வரும். ஸோ, இதுக்கு ஃபர்தரா வந்து நீங்க கலர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா, அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ, இப்படி தான் வந்து இந்த சார்ட்ட நம்ம கொண்டாடணும்.